வணக்கம் ஆசிரியர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி குழந்தைங்க விடைத்தாள்களை மதிப்பீடு பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குழந்தைங்க வந்து விடையளித்த உடனே உங்களுக்கு உங்கள் டிரைவில் இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டு க்ரியேட் ஆகிருக்கும். இந்த எக்ஸல் ஷீட் எப்போ க்ரியேட் ஆகும்னா, நீங்கள் அனுப்புகிற கேள்வித்தாள் வந்து இப்போ மேக் அ காப்பி லிங்க் மூலமாக கேள்வித்தாளை அனுப்பிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட் கரெக்டாக உங்கள் டிரைவில் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் அப்படி மேக் அ காப்பி அனுப்பாமல் டைரெக்டாக என்ன கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடைச்சதோ அதை அப்படியே அனுப்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு உங்களோட டிரைவுக்கு வந்திருக்காது. அது வந்து ஒரிஜினலாக யார் உங்களுக்கு அனுப்பிச்சாங்களோ அவங்களோட டிரைவுக்கு போய் சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த சினாரியோவில் நீங்கள் வந்து சக்திக்கிட்ட கேளுங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, இப்போ எப்படி நம்ம வந்து குழந்தைங்களோட விடைகளை மதிப்பீடு பண்ணலாம், எப்படி ஒருங்கிணைக்கலாம்ங்கிறத பார்க்கலாம். இந்த எக்ஸல் ஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து குழந்தைங்க ஆன்சர் விடையளித்த விடைகள் அழகாக இங்கே வந்து கொஸ்டினுக்கு எதிராக அழகாக உங்களுக்கு விடை இங்கே வந்து சேவ் ஆகிருக்கும். மாணவரின் பேர் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்கோர் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிருக்கு. எப்படி இங்கே ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிருக்குன்னா, நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆசிரியர் வந்து ஆன்சர் கீ செட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே வந்து ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிருக்கு. அப்படி ஆன்சர் கீ செட் பண்ணாமல் மேனுவலாக பண்ணுறதாலும் நீங்கள் உங்கள் டீச்சரோட விருப்பம், அது மேனுவலாக பண்ணிக்கலாம். மேனுவலாக பண்ணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இங்கே ஸ்கோரை வந்து மேனுவலாக நீங்கள் இங்கே ஆன்சரை பார்த்து அதுக்கு உண்டான மதிப்பீடு இங்கே மேனுவலாக இன்புட் பண்ணுவீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மோஸ்ட் ஆஃப் த பெரிய குழந்தைங்க வகுப்புகளுக்கு மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கொஸ்டின் விடைத்தாளில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அவங்க பிக்சராக டச் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக எவலுவேட் பண்ண முடியாது கூகுள் ஷீட்டால். ஸோ அந்த பட்சத்தில் மேனுவலாக பண்ணுறது தான் கரெக்டாக வரும். ஸோ இதுதான் எவலுவேஷன் இங்கே நடக்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா, எப்படி இதை ஒருங்கிணைக்கலாங்கிற பார்க்கலாம். இப்போது இங்கே வந்து ஒரு ஆட் ஷீட்டுங்கிற ப்ளஸ் சிம்பிள் இருக்குது லெஃப்ட் சைடில். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு ஷீட்டு உங்களுக்கு வந்து புது ஷீட்டு க்ரியேட் ஆகும். அது எப்படி நேம் பண்ணுவீங்கன்னா, நிலையோட செக்ஷன் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டுவிடுங்க. மேலே ஸ்டூடெண்ட் நேம், எல்லா ஸ்டூடெண்ட் நேம்லையும் ஹெட்டிங்காக போட்டுவிடுங்க. இங்கே வந்து ரிட்டன் இந்த நிலை 4க்கு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு 25 மார்க்கு கொடுத்துருக்காங்க, ஓரலுக்கு 25 கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு நிலைக்கும் மாறும். ஸோ நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே என்ன மார்க்கோ அதை இங்கே நீங்கள் போட்டுக்கிடலாம். போட்டுட்டு டோட்டல் மார்க் இங்கே போட்டுவிடுங்க. இங்கே இருக்க மார்க்கை எப்படி நீங்கள் வந்து இன்புட் பண்ணுவீங்கன்னா, உங்களோட கூகுள் கிளாஸ் ரூம் போயிட்டு கிரேட்ஸ் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் மார்க்கு, அப்புறம் வந்து ஹோம்ஒர்க் மார்க் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து அதோட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே போட்டுட்டு எப்படி இதை வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒருங்கிணைப்பீங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி வந்து நீங்கள் எல்லா செல்லையும் செலக்ட் பண்ணி எல்லா செல்லையும் செலக்ட் பண்ணி இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கீயை கிளிக் பண்ணி சம்முங்கிறத போட்டிங்கன்னா என்ட்ரு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் அழகாக உங்களுக்கு வந்து எதாவது கூட்டி இங்கே போட்டுரும். இது என்ன பண்ணுவீங்கன்னா, அப்படியே காப்பி பண்ணி மற்ற எல்லா குழந்தைங்களுக்கும் உண்டான டோட்டல் செல்லுக்கு எதிராக நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து அந்த செல்லுக்கு எல்லாத்தையுமே காப்பி ஆகிடும். ஸோ இப்போது நீங்கள் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் போயிட்டு ஒவ்வொரு இனியன் கோவுக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இனியன் கோ அகிலனுக்கு உண்டான ப்ராஜெக்ட் மார்க்கு, வீட்டு பாட மார்க்கு எல்லாத்தையும் நீங்கள் சப்மிஷன் பண்ணி இங்கே வந்து போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 24, 18 அப்படி பண்ணிங்கன்னா அழகாக ஹோம்ஒர்க் 20 தான் இருக்குது, 19. ஸோ எல்லாமே உங்களுக்கு அழகாக சம் ஆகி இங்கே வந்துடும் எல்லா குழந்தைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து
அழகாக உங்களோட குழந்தைங்களோட மார்க்குகளை நீங்கள் ஒருங்கிணைச்சிக்கலாம். நன்றி, வணக்கம்.